எல்லாருக்கும் வணக்கம். நானும் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு SQL-ல எப்படி டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது, டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் க்ரியேட் பண்ண டேபிளில் எப்படி நம்ம ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் வேஸில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், தென் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் வேஸில் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு பிஜி அட்மின் தேவைப்படும். ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேட்டாபேஸஸில் கிளிக் பண்ணிட்டு ஓகே க்ரியேட் என்ன பண்ணுறீங்கன்னா டேட்டாபேஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் டேட்டாபேஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போது டேட்டாபேஸ் நேம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இதில் டேட்டாபேஸ் என்ன நேம் கொடுக்க போகிறீங்க, டெஸ்ட்டுன்னு கொடுக்க போகிறேன். ஓகே, இது டெஸ்ட் டேட்டாபேஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் ஃபார் மை ஓன் லேர்னிங் பர்பஸ்க்காக. ஓகே, டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஓனர் வந்து போஸ்ட்கிரீஸ் தான், அப்படி இருக்கட்டும், எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் டெஸ்ட்டுன்னு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கீமாஸ் இருக்கும், பப்ளிகேஷன்ஸ் இருக்கும், ஸோ ஒன் இருக்கும். ஸ்கீமாஸ் கீழே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் இருக்கா, டேபிள்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன் ஒன்றுமே இல்லை, நம்ம எந்த டேபிளுமே க்ரியேட் பண்ணல. ஓகே, இப்போது நம்ம ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போது இதில் வந்து நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு query tool இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு query tool கொடுக்குறீங்களோ அந்த டேட்டாபேஸை தான் அந்த query பாயிண்ட் பண்ணணும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்டு போஸ்ட்கிரீஸ் PostgreSQL 14. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது டெஸ்ட்டு டேட்டாபேஸை தான் பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஆல்ரெடி சில queries எழுதி வச்சுருக்கேன், நம்ம ஒன்றா பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிடலாம். அது என்ன டேபிள்னால் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். ஓகே, அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், இமெயில் ஐடி. ஓகே, இப்போது இது எப்படி க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் டேபிள் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அது query எப்படி பண்ணுறது, க்ரியேட் டேபிள், டேபிள் நேம். டேபிள் நேம்ங்கிறது தான் எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். ஓகேங்களா, _ டேபிள். அதில் எனக்கு என்னென்ன காலம்ஸ் இருக்க போது, எம்ப்ளாயி ஐடி இருக்க போது, அது ஒரு இன்டீஜர் காலமாக இருக்கும். ஃபஸ்ட் நேம் இருக்க போது அது ஒரு வேர்கேராக இருக்கும். லாஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு காலம் இருக்க போது அதுவும் ஒரு வேர்கேராக இருக்கும். அப்புறம் ஏஜ்னு ஒரு காலம் இருக்க போது அது இன்டீஜராக இருக்கும். எம்ப்ளாயி ஐடின்னு ஒரு காலம் இருக்க போது அது வேர்கேராக இருக்கும். ஓகேங்களா, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், தென் வந்து செமிகோலன். இப்போது இது ரன் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு ரன் கொடுங்க. க்ரியேட் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. query ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டர்ன் ஆகிடுச்சு. எப்படி அதை வியூ பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று கீழேயே நம்ம வந்து டேரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் டேபிள் கொடுங்க, ஒன்றுமே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அந்த டேட்டாபேஸ் ரெஃப்ரெஷ் ஆகலை. ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஸ்கீமாஸில் டேபிள் செலக்ட் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் இருக்கும். காலம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட காலம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த டேபிளை வியூ பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணி வியூ டேட்டா ஆல் ரோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே query ரன் ஆகும். அந்த டேபிளை செலக்ட் பண்ணோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பப்ளிக் டாட் எம்ப்ளாயி இன்ஃபோ _ டேபிள். ஓகேங்களா, இப்போது அந்த டேபிள் இதுதான். எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர், ஃபர்ஸ்ட் நேம் கேரக்டர் வேர்கேர், லாஸ்ட் நேம் வேர்கேர், ஏஜ் இன்டீஜர், இமெயில் ஐடி வேர்கேர். ஓகே, இப்போது இப்படி தான் டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்போது இந்த இதில் க்ரியேட் பண்ண டேபிளில் நம்ம வந்து சில டேட்டாஸ் இன்சர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நியூ query கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு query விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு டு த டெஸ்ட் டிபி. ஓகேங்களா, இப்போ அதான் தெரியும் நினைக்கிறேன். ஓகே, இப்போது சில ஆல்ரெடி query நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம ஒன்றா பார்த்துட்டு நம்ம சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரியேட் பண்ண எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிளுக்கு நான் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன், ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறேன் வித்தவுட் ஸ்பெசிஃபைங் த காலம் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எங்கேயுமே காலம் நேமே ஸ்பெசிஃபையே பண்ணலை. ஜஸ்ட் இன்சர்ட் கீவேர்ட் SQL கமாண்ட் இன்டூ எதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறேன், இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயி டேபிள்
அதுக்குள்ளே என்ன இன்சர்ட் பண்ணுறேன், என்ன வேல்யூஸ் கொடுக்குறேன், வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 தான் எம்ப்ளாயி ஐடி, பிஇங்கிறது அவங்களோட ஃபஸ்ட் நேம், சிஇங்கிறது அவங்க செகண்ட் நேம், 32ங்கிறது அவங்களோட ஏஜ், நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் அவங்களோட மெயில் ஐடி. ஓகேங்களா? இப்போ இது செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்சர்ட் 01 query ரிட்டர்ன் சக்ஸஸ்ஃபுல்லி. திருப்பி நான் இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இன்சர்ட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்பெசிஃபையே பண்ணலண்ணா. என்ன ஸ்பெசிஃபை பண்ணல, காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ணாமல் டேரெக்டாக ஃபுல் இன்சர்ட் கொடுத்துருக்கேன். இப்போது இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி டேபிள் காலம் நேமை வச்சு நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி இருக்குது, ஃபஸ்ட் நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, எம்ப்ளாயி ஐடி இருக்குது. பட் ஆனால் இதில் லாஸ்ட் நேமே இல்லை. பார்த்தீங்களா? ஸோ ஆனால் டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், அதில் என்னென்ன காலம்ஸ், எம்ப்ளாயி ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மெயில் ஐடி. வேல்யூஸ் என்னென்னா எம்ப்ளாயி ஐடிக்கு 2, ஃபஸ்ட் நேமுக்கு மீ, ஏஜுக்கு 22, எம்ப்ளாயி ஐடிக்கு மீ அட் XYZ அப்படின்னு. சரிங்களா? .com அதான் எம்ப்ளாயி ஐடி. இப்போ நான் இதை இன்சர்ட் பண்ணேன்னா லாஸ்ட் நேமுக்கு நல்ல இருக்கும், மற்ற எல்லாத்துக்கும் வேல்யூஸ் வரும். இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே போய்ட்டு இந்த டேபிள் ரன் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்களா? லாஸ்ட் நேம் நல்ல இருக்குது, மற்ற எல்லாத்துக்கும் வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து வித் காலம் நேம்ஸ் வச்சு. மல்டிபிள் இன்சர்ட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். ஓகே, வேல்யூஸில் ஃபஸ்ட்டு ரோ ஆஃப் வேல்யூ கொடுத்துட்டு கமா செப்பரேட் பண்ணி அடுத்த ரோ ஆஃப் வேல்யூ, நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ ஆஃப் வேல்யூ, நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ ஆஃப் வேல்யூன்னு கொடுத்துட்டு கடைசி செமிகோலன் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ 3 AA BB 35 இமெயில் ஐடி, எம்ப்ளாயி ஐடி, இதெல்லாம் எம்ப்ளாயி ஐடி, இதெல்லாம் ஃபஸ்ட் நேம், இதெல்லாம் லாஸ்ட் நேம், இதெல்லாம் அவங்க ஏஜ், இதெல்லாம் அவங்களோட மெயில் ஐடி. இதை கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், ரன் கொடுக்குறேன். ரன் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக இங்கே இன்சர்ட் ஆகிருக்கும். 6 வரைக்கும் இன்சர்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் இது வந்து வித் காலம் இன்சர்ஷன், வித்தவுட் காலம் இன்சர்ஷன், மல்டிபிள் இன்சர்ஷன்ஸ். சரிங்களா? இப்போது இதே இது வந்து என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போது copy.txt ஒரு ஃபைல் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எனக்கு CSV ஃபைல் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், எம்ப்ளாயி ஐடின்னு இருக்குது. எம்ப்ளாயி ஐடியில் இமெயில் ஐடின்னு இருக்குது. ஓகேங்களா? இமெயில் _ ஐடின்னு இருக்குது. இப்போது 8 FFGG 35 இது. ஓகேவா? இது வந்து ஹெடர் இருக்குது. இது வந்து ஒரு CSV ஃபைல், எக்ஸல் ஃபைல் கிடையாது, எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கும். ஒரு கமா செப்பரேட்டட் ஃபைல் இது. ஓகேங்களா? ஓகே, இது கமா செப்பரேட்டட் ஃபைல். இப்போ இது வந்து நான் டேட்டா இங்கே ரன் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டேட்டாவை நான் டேபிளில் இன்சர்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு ஹெடர் இருக்கக்கூடாது, வெறும் வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்போது காப்பி எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள். ஓகேங்களா? காப்பி எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிள் ஃப்ரம், எதுலேருந்து காப்பி பண்ணுறேன், எம்ப்ளாயி இன்ஃபோ டேபிளுக்கு ஃப்ரம். இங்கே எந்த இடத்துல தெரியுமா அந்த டேட்டாவை வைக்கணும், நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லோக்கல் டு சி ப்ரோக்ராமிங் ஃபைல்ஸ் PostgreSQL 14 டேட்டான்னு இருக்கும். அதுக்குள்ளே டேட்டா காப்பின்னு ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுக்குள்ளே வச்சிட்டிங்க சர்வர் ஈஸியாக எடுத்துரும். இதுக்குள்ளேயே வச்சு பழகிடுங்க. ஓகே, டேட்டா இதுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கங்க. அங்கே வச்சுட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஃபைல் நேம் வந்து copy.csv ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு டீலிமிட்டர் கமா செப்பரேட் CSV. ஓகேங்களா? கமாண்ட் போட்டு அது CSV ஹெடர். அப்போது ஹெடர்னு கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட் ரோவை ட்ராப் பண்ணிவிட்டு அது மற்ற ரோவை மட்டும் இன்சர்ட் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஓகேங்களா? 7 EE FF30 அண்ட் இமெயில் ஐடி. பட் ஆனால் இதில் வந்து ஹெடர் கிடையாது. ஸோ காப்பி எம்ப்ளாயி இன்ஃபோ ஃப்ரம் எங்கே வச்சுருக்கேனோ அந்த ஸ்பெசிஃபைட் பாத், அப்புறம் காப்பி txt.txt ஃபைல் நேம் வந்து copy.txt, அதோட எக்ஸ்டென்ஷன் txt, டீலிமிட்டர் கமா, ஹெடர் கிடையாது. ஸோ ஓகேங்களா? இப்போ இது ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆகிருக்கும். 7th ஒன் இன்சர்ட் ஆகிடுச்சு. 7th ரெக்கார்ட் CSVயில் இருக்கிறது தான் 8th ரெக்கார்ட். இன்சர்ட் பண்ணுறேன், இன்சர்ட் ஆகிடுச்சு. இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், செலக்ட் போகிறேன், செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அதில் டிஃப்ரெண்ட் டைப்பாக எப்படிலாம் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறது உள்ள அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் SQL பற்றி படிப்போம்.
அண்ட் அனலிட்டிக்ஸ் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.